காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு சட்டம் தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, சட்டம் தெரிஞ்சது அப்படின்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, மிக முக்கியமான அரசியல் பிரமுகரை கைது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அரசியல் பிரமுகர் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஆர்குமெண்ட் பண்ணும்போது காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரி, ஐ திங்க் டிஏஜி ரேங்கில் உள்ள ஒரு அதிகாரி, நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா செக்ஷன் 172 படி நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு ஸ்டேஷனில் நம்ம வேலை பக்கம் ஒரு போலீஸாக இருக்கோம் அப்படின்னா தனக்கு தேவையான செக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலை சிறந்த காவலராக இருக்கணும், காவல் அதிகாரியாக மாறணும் அப்படின்னா சட்டத்தை படிங்க. சட்டத்தை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளவு மைனஸாக இருக்கீங்க, சட்டத்தை படிக்கும்போது நீங்கள் எவ்வளவு ப்ளஸ்ஸாக மாறுதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ண முடியும். காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு சட்டம் தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, சட்டம் தெரிஞ்சது அப்படின்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது 17 மார்ச் 2025 கோவையோ சென்னையோ சம்திங் ஒரு போராட்டத்துக்கு போகும்போது மிக முக்கியமான அரசியல் பிரமுகரை கைது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அரசியல் பிரமுகர் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஆர்குமெண்ட் பண்ணும்போது காவல்துறையில் உள்ள ஒரு உயர் அதிகாரி, ஐ திங்க் டிஏஜி ரேங்கில் உள்ள ஒரு அதிகாரி, நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா செக்ஷன் 172 படி நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, காவல்துறை உயர் அதிகாரி ஒரு நடவடிக்கை எடுக்காங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அந்த அதிகாரம், அந்த ஆணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி ஒத்துழைப்பு கொடுக்காம ஆர்குமெண்ட் பண்ணுறோம், சம்திங் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தலாம். அப்படி இல்லை இது வான் பண்ணிட்டு விட்டுடலாம் அப்படின்னா 24 ஹவரில் அந்த நபரை காவல்துறை மூலமாக விடுவிக்கலாம். சரியா? ஸோ இதை அந்த இடத்துல அந்த காவல்துறை உயர் அதிகாரி செக்ஷனோட சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதை வாட்ச் பண்ணாங்க. நானுமே பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்லையே, ஒரு சம்பவம் நடக்கு, அந்த சம்பவத்தில் ஒரு செக்ஷனை சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத நபர் கூட தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய சக காவல் உயர் அதிகாரிகள், அதே மாதிரி காவலர்கள் அவங்களுமே திங்க் பண்ணி பார்ப்பாங்க. சேம் டைம் இந்த செக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. அப்படி இருக்கும்போது கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ மேக்ஸிமம் ஒரு சேஷன் இருக்குது அப்படின்னா அந்த சேஷனில் நான் சொன்ன எல்லாருமே இருப்பாங்க. இது போக இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு எஸ்பி ஆஃபீஸு, டிஎஸ்பி ஆஃபீஸ் அப்படின்னா காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காவலருமே தனக்கு தேவையான ஒரு லாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பொதுமக்கள் ப்ளஸ் காவலர்கள் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்லுறவு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் காவல்துறை நண்பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் அப்படின்னா வெஹிக்கிள் செக் பண்ணும்போது ஒரு பொதுமக்கள் யாரோ சம்திங் வராங்க. அந்த பொதுமக்கள் கிட்ட நீ இந்த மாதிரி தப்பு பண்ணினா அப்படின்னா இந்த செக்ஷனில் உன் மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்களும் விழிப்புணர்வு அடைவாங்க. தெரியாத காவல்துறை சொந்தங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் இருக்கா, இந்த செக்ஷனில் கேஸ் ஃபைல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு ஸ்டேஷனில் நம்ம வேலை பக்கம் ஒரு போலீஸாக இருக்கோம் அப்படின்னா தனக்கு தேவையான செக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஷனில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ராபரி எக்ஸெட்ரா நிறையா கேஸ் வரும். அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு செக்ஷனை பார்க்கும்போது ஈஸியாக நம்மளும் ஒரு தலை சிறந்த ஒரு காவலராக விளங்க முடியும். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. பட் ஒரு சில சிச்சுவேஷனில் இன்றைக்கி நடந்த மாதிரி அந்த டிஏஜி ரேங்கில் உள்ள ஒரு உயர் அதிகாரி டக்குன்னு இந்த செக்ஷனை சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுமே கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காவல்
அதிகாரியுடைய இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து பார்த்துருப்பாங்க, என்னடா பிஎன்எஸ், அதாவது பிஎன்எஸ்எஸ் இந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுது, 172 வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு மேலே உள்ள அதிகாரி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் கீழே உள்ள சக அதிகாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இப்போ டிஏஜி ரேங்கில் உள்ள அவர் வந்து ஈஸியாக ஒரு செக்ஷனை வந்து சொல்லும்போது அவங்களுக்கு கீழே உள்ள சக அதிகாரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுமே இதை வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, அதே மாதிரி சும்மா வேலைக்கு போனோம் வந்தோம் யூனிஃபார்ம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆசிய ஒரு போலீஸாக பொதுமக்கள் அண்டு காவல் இந்த 2 பேருக்குமே வந்து நம்ம நல்ல ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து நம்ம யூனிக்காக இருக்கணும். அது ஓகே. அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ அந்த எக்ஸாமுக்கு வந்து துறை சார்ந்த எஸ்ஐ தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் அதே மாதிரி பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் முறையில் நம்ம கிளாஸஸுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு சில கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம படிக்கும்போது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு, ப்ரொமோஷனில் வந்து நம்ம கிரேட் 1 போயிடலாம், ப்ரொமோஷனில் நம்ம வந்து எஸ்ஐ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சட்டம் தெரிஞ்ச ஒரு போலீஸாக இருக்கணும் அப்படின்னா சட்டத்தை படித்தா மட்டும்தான் இருக்க முடியும். அதை விட்டுட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து சட்டமே தெரியாமல் நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், நான் போலீஸு, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சட்டம் தெரிஞ்ச ஒரு போலீஸாக இருந்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் அண்டு காவல்துறை 2 பேருக்குமே வந்து வீண் விவாதங்கள் வந்து வராது. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஒரு காவல்துறை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பவன் கடவுள் என்றால் காவல்துறையும் கடவுளே. அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்மக்கிட்ட தான் வந்துருப்பாங்க. ஐயா இப்படி ஆகிப்போச்சு, ஐயா இப்படி இருக்குது, நீங்கள் தான் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து நிற்கிறது எங்கே அப்படின்னா காவல் நிலையம் தான், காவலர்கிட்ட தான், காவல் அதிகாரி. அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து பொறுமையாக என்னென்னு கேட்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் வேற ஒரு ப்ராப்ளம் அதை வச்சுட்டு பொதுமக்கள்கிட்ட நம்ம வீண் விவாதம் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, டிபார்ட்மெண்ட்டுக்குமே நல்லது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தலை சிறந்த காவலராக இருக்கணும், காவல் அதிகாரியாக மாறணும் அப்படின்னா சட்டத்தை படிங்க. சட்டத்தை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளவு மைனஸாக இருக்கீங்க, சட்டத்தை படிக்கும்போது நீங்கள் எவ்வளோ ப்ளஸ்ஸாக மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம 1 by 1 லா சீரிஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்கு அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக வாட்ஸ்அப் நம்பருமே இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா யூனிஃபார்ம் போட்டோம், டியூட்டியை பார்த்தோம், வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்கோம், டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சட்டம் தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரராக இருக்கும்போது என்ன நடக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். ஸோ சட்டத்தை படிங்க, நீங்களுமே வந்து மாற முடியும். ஸோ ஒரு சட்டம் தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரராக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து விரும்புது. அதே மாதிரி நம்மளுடைய சொந்த பிரச்சனையை பொதுமக்கள் மேலே நம்ம காட்டும்போது மட்டும்தான் வீண் விவாதங்கள் நம்ம மேலேயுமே வந்து 3A 3B பனிஷ்மெண்ட் வந்துடுது. அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சட்டத்தை படிங்க, ஒரு ப்ராப்பராக போலீஸாக மாறுங்க, ஈஸியாக வந்து எல்லாமே கிடைக்கும். சரியா? ஸோ சட்ட தகவல் அதே மாதிரி வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை சக காவல்துறை சொந்தங்கள் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.